அன்பு நேயர்களே வணக்கம். தங்கம் வாங்கணும் அப்படின்னு எத்தனையோ பேருக்கு ஆசை இருக்கும். அந்த வாங்கின தங்கம் நிலைத்து நிற்கணும் அப்படின்னு ஆசை இருக்கும். தங்கம் வாங்கிறதே பெருசு, அதை பத்திரமாக வச்சுக்கணும், அடகுக்கு போகக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்ம எல்லாருடைய ஆசையும். அதனால் இப்போ தங்கம் வாங்காமே இருக்க முடியாது, தேவையானதுக்கு வாங்கி தான் ஆகணும். அப்போ அந்த தங்கத்தை எந்த நேரத்தில் வாங்கினா அது நமக்கு மேலும் மேலும் சேரும், அது அடகு கடைக்கு போகாமல் இருக்கணும். தங்கம் ஒரு சொர்ணாபிஷேகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சொர்ணாபிஷேகம் அப்படின்னாலே நம்ம அந்த தங்கத்தை போட்டு இது பண்ணுறதா தெய்வத்துக்கே சொர்ணாபிஷேகம் வச்சுருக்காங்க. அந்த சொர்ண அபிஷேகம், அந்த அதிர்ஷ்டம் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கணும். அப்போ அந்த சொர்ணத்தின் அதிர்ஷ்டம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா வியாழக்கிழமை குரு ஓரையில் நீங்கள் வாங்குங்க. ஏன்னா குரு என்பவர், குரு பகவான் பொன்னவன் என்று அழைக்கக்கூடியவர், தங்கத்துக்கு உண்டான அதிபதி. அந்த குரு ஓரையில் வியாழக்கிழமை அன்னைக்கு நீங்கள் தங்கத்தை வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. சில பேர் சீட்டு சேருவாங்க, தங்க நகை சீட்டு சேருவாங்க. வியாழக்கிழமை அன்னைக்கு அந்த குரு ஓரையில் நீங்கள் நகை சீட்டு சேர்ந்தீங்கன்னா அந்த குழுக்களில் உங்கள் பேர் விழுறதுக்கு 90% வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த நேரத்தில் நம்ம வாங்கும்போது அந்த தங்கம் நமக்கு சேரும், அதிர்ஷ்டமானதாக இருக்கும், மேலும் மேலும் சேரும். இருக்கிற தங்கம் நம்ம பத்திரமாக இருக்கும். அதே நேரம் அந்த நேரத்தில் நீங்கள் தங்கத்தை வாங்கி ஏதாவது ஒரு கோயிலில் வச்சு, அந்த மகாலட்சுமி மடியில் வச்சு நீங்கள் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகும்போது அருமையான நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும், நல்ல பயன்கள் கிடைக்கும். வியாழக்கிழமை இதற்கு ரொம்ப ரொம்ப உகந்த நாள். எந்த நகை வாங்கினாலும் அதை பக்கத்தில் இருக்கிற கோயிலில் மகாலட்சுமி மடியில் வச்சு நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போங்க. எடுத்துகிட்டு போனீங்கன்னா தங்கம் நல்லா சேரும், அதிர்ஷ்டமானதாக இருக்கும். தங்கம் நம்ம வாங்கிக்கிட்டே இருக்கலாம். அதே நேரம் நகை சீட்டில் உங்களுக்கு பேர் விழுந்துரும், யோகம் அடிக்கும். அதனால் தங்கம் அடிக்கடி வாங்குங்க. தங்கம் வாங்குகிற தங்கத்தை பத்திரமா சேமித்து வச்சுக்குங்க. யார் கேட்டாலும் இரவல் நகை கொடுப்பது ரொம்ப ரொம்ப தவறு. எனவே இரவல் நகை அப்படிங்கிறது யாருக்கும், சொந்தக்காரவங்களுக்கு, ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்கும் கொடுக்காதீங்க. அவங்களுக்கு அந்த குரு சரியில்லாமல் இருந்தால் அந்த தங்கம் நமக்கு நிலைத்து நிற்காது. எனவே வியாழக்கிழமை